மூன்று முடிச்சு. அத்தியாயம் 63. கௌதமிடம் பேசிவிட்டு அர்ஜுன் கதவை திறந்து கொண்டு வெளியில் வர, அவன் வெளியில் சென்ற அடுத்த நொடி அந்த அறை உள்ளே நுழைந்து இருந்தாள் ஹரிணி. ஹரிணி உள்ளே நுழைவதை பார்த்த அர்ஜுன், இவளுக்கு என்ன ஆச்சு என்ற யோசனையுடன் வேகமாக படியிறங்கி கீழே சென்றான் அஸ்வினியை பார்ப்பதற்காக. அறை உள்ளே நுழைந்த ஹரிணி, அத்தான் என்று அழைக்கவும் திரும்பி பார்த்த கௌதம், சொல்லு ஹரிணி என்று அவளை அழுத்தமாக பார்க்கவும், நீங்க கீழே பேசினது எல்லாமே பொய் தானே என்று ஹரிணி கேட்கவும் அவளை புருவம் சுருங்க பார்த்தான் அவன். என்ன சொல்ற, என்ன பொய் என்று கௌதம் புரியாமல் கேட்கவும், அத்தான் நீங்க கீழே சொன்னீங்களே அஸ்வினி அவளை கல்யாணம் பண்ண போறீங்கன்னு என்று ஹரிணி கேட்கவும், அவளா, அவ உன்னை விட ஒரு வயசு பெரிய பொண்ணுதானே என்று அழுத்தமாக அவன் பார்க்கவும், நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லுங்க அத்தான் என்று ஹரிணி கேட்கவும், நான் கேட்ட கேள்வி எனக்கு முக்கியம்தான். அஸ்வினி உன்னை விட ஒரு வயசு பெரிய பொண்ணுதானே என்று கேட்கவும் அவள் ஆம் என்று தலையசைக்க, அப்போ நீ அஸ்வினியை எப்படி கூப்பிடணும், அக்கான்னு தானே கூப்பிடணும் என்று கௌதம் அழுத்தமாக அவளை பார்த்து கேட்கவும், சரிதான் நான் கூப்பிடுறேன், ஆனால் நீங்க அதுக்கு முன்னாடி எனக்கு பதில் சொல்லுங்க. நீங்க கீழே பேசினது எல்லாமே பொய் தானே, அது கோபத்தில் பேசினது தானே, அது எதுவும் உண்மை இல்லை தானே என்று அவள் கேட்கவும், யார் சொன்னது, எல்லாமே உண்மைதான். நான் அஸ்வினியை கல்யாணம் பண்ணிக்க போறேன், அதுவும் இன்னும் ஒரு வாரத்துல என்று கௌதம் கூறவும், பொய் சொல்லாதீங்க அத்தான் என்று அவள் கூற, பொய்யா, நானா என்று வாய் விட்டு சிரித்த அவன், நான் எந்த பொய்யும் சொல்லல ஹரிணி, நான் உண்மையதான் சொல்றேன். நான் அவளை கல்யாணம் பண்ணிக்க போறேன். ஏன்னா அவ இந்த வீட்டுக்கு வர்றதுக்கான காரணமே நான் தான். என் ஜாதகத்துல ஒரு பிரச்சனை இருக்கு. அந்த பிரச்சனையால என்னால வேற யாரையும் கல்யாணம் பண்ணிக்க முடியாது. அஸ்வினியை மட்டும்தான் கல்யாணம் பண்ணிக்க முடியும் என்று அப்பவே பாட்டி எனக்காக அவளை இங்க கூட்டிட்டு வந்துட்டாங்க. அதனாலதான் எனக்கு அவ்வளவு கோபம் என்று அவன் கூறவும், உங்களுக்கு அஸ்வினியை பிடிக்கல தானே, அதனால தானே அத்தான் அந்த கோபம் என்று அவள் கேட்கவும், கோபம்னு சொன்னது அவள் இங்க கூட்டிட்டு வந்ததற்காக இல்லை, அவளை இந்த 7 வருஷம் கஷ்டப்படுத்தினதுக்காக. அவளை இங்க கூட்டிட்டு வரும்போது சொன்னாங்க, எனக்கு ப்ராமிஸ் பண்ணி கொடுத்தாங்க, அவளை இந்த வீட்டோட இளவரசி மாதிரி நாங்க பார்த்துக்கிறோம், ஆனா அவளை இந்த வீட்டோட வேலைக்காரி மாதிரி தானே நீயும் என் தங்கச்சியும் என் தம்பியும் பாட்டியும் ட்ரீட் பண்றது பார்க்கும்போது அவ்வளவு கோபம். அதனாலதான் இனிமே இந்த வீட்டில் இருக்க வேண்டாம் என்று முடிவு பண்ணினேன் என்று அவன் கூறவும், அத்தான் நீங்க பொய் சொல்றீங்க என்று அவள் கூற, இல்ல இதுதான் உண்மை என்று அவன் கூற, நான் உங்களை லவ் பண்றேன் அத்தான் என்று அவள் கூற அவனுக்கு அத்தனை அதிர்ச்சியாக இருந்தது. ஹரிணி என்று அழுத்தமாக அழைக்கவும், உங்களை லவ் பண்றேன் அத்தான், இப்போ இல்ல, நான் உங்களை ரொம்ப வருஷமாவே என்று அவள் கூறவும், எத்தனை வருஷமா சொல்லு, எத்தனை, 2 வருஷமா என்று கௌதம் கேட்கவும், 2 வருஷமா என்று அவள் கூறவும், 2 வருஷமா நீ என்ன லவ் பண்ற அப்படித்தானே என்று அவன் கேட்கவும், ஆமா என்று அவள் தலை அசைக்க, அஸ்வினியும் நானும் 7 வருஷம் லவ் பண்றோம். அஸ்வினிக்கு தெரியும் நான் தான் அவளோட வருங்கால கணவன். அதனால அஸ்வினி எனக்காக 7 வருஷம் காத்துட்டு இருக்கா. எனக்கும் தெரியும் அஸ்வினி தான் என்னுடைய மனைவி. அதனால தான் நானும் அவளுக்காக 7 வருஷம் காத்துட்டு இருக்கேன். அமெரிக்காவில் பொண்ணு இல்லைன்னு நினைக்கிறியா, இல்ல என்கிட்ட யாராவது வந்திருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறியா என்று கௌதம் கேட்கவும் அவள் தலை குனிந்தாள். நான் யாரையும் பார்க்கல, நிமிந்து கூட பார்க்கல. யாருக்காக தெரியுமா, அஸ்வினிக்காக மட்டும்தான் என்று கௌதம் கூற, அதை கேட்டதும் அப்படின்னா என்று அவள் திணறியபடி கேட்க, உண்மையை சொல்லணும்னா
உன் வாழ்க்கையில நான் இல்ல ஹரிணி என்று அவன் கூறவும் அவள் கண்களில் இருந்து கண்ணீர் வழிந்தது. நீங்க என்ன ஏமாத்திட்டீங்க அத்தா என்று அவள் கூறவும், இல்ல, நான் உன்னை எங்கேயும் ஏமாத்தவே இல்லை. அதை கேட்டதுமே அவள் கண்கள் மேலும் அதிர்ச்சியில் விரிந்தது. நான் உன்னை என்னைக்குமே என்னுடைய அத்தையோட பொண்ணா மட்டும் பார்த்ததே கிடையாது. அப்படி பார்த்துருந்தேன்னு வச்சுக்கோயேன், நீ எப்பவுமே என்னை விட 10 ஸ்டெப் தள்ளி தான் நின்று இருந்து பேசியிருப்ப. ஆனா உன்னை நான் டச் பண்ணி பேச விட்டதுக்கு ஒரே ஒரு ரீசன் மட்டும்தான். அந்த ரீசன் என்ன தெரியுமா? நீ என் தங்கச்சி, புரியலையா? சின்ன வயசுல இருந்து நீயும் திவ்யாவும் ஒன்னா தான் எல்லாமே பண்ணுவீங்க. சின்ன வயசுல இருந்து திவ்யாவுக்கு நான் என்ன எல்லாம் வாங்கிட்டு வந்து கொடுப்பேனோ அதே தான் உனக்கும். உன்கிட்ட சின்ன வயசுல கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணி இருந்தேன். ஆனா ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறமா நான் முடிவு பண்ணிட்டேன், நான் உன்னை என் தங்கச்சி மாதிரி மட்டும்தான் பார்க்கிறேன்னு. அஸ்வினி என்னைக்கு எனக்குன்னு தெரிஞ்சதோ அப்பவே என் மனசுக்குள்ள இருந்த சின்ன கலக்கம் கூட மொத்தமா போயிடுச்சு. அப்பத்துல இருந்து நான் உன்னை என்னுடைய தங்கச்சியா மட்டும்தான் பார்க்கிறேன். அதனால தான் நீ என்னை நெருங்கி வரும்போதும் எனக்கு ஃபோன் பண்ணும்போதும் கொஞ்சம் கூட நான் உன்கிட்ட பேசுறதுக்காக தயங்கி நின்னதே கிடையாது. அதுக்கு காரணம் நீ என்னோட தங்கச்சி என்ற என்னுடைய எண்ணம் என்று அவன் கூறவும் அவள் கண்களில் இருந்து கண்ணீர் வழிய அவனை பார்த்தாள். உன் மனசுக்குள்ள இப்படி ஒரு எண்ணம் வரும்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. இந்த எண்ணம் வர்றதுக்கு காரணம் நான் தான் நினைக்கிறேன். ஐ எம் ரியலி வெரி வெரி சாரிடா என்று அவன் கூற, அதை கேட்டதுமே அவள் கண்ணில் இருந்து கண்ணீர் வழிந்தது மடமடவென்று. உங்களை ரொம்ப லவ் பண்றாத்தான் என்று அவள் கூறவும், அதை கேட்டதும் எழுந்து அவளின் அருகில் வந்த அவன் அவள் கையை பிடித்து, நீ என்ன லவ் பண்றியா என்று கேட்கவும் அவள் ஆம் என்று தலை அசைக்க, இப்போ நான் உன்னை வேண்டாம் என்று சொன்னது இங்க உனக்கு வலிக்குதா என்று கேட்கவும் அவள் ஆம் என்று தலை அசைக்க, அதை கேட்டதுமே சில நொடிகள் அவளை பார்த்து கொண்டு இருந்த அவன், நீ என்ன லவ் பண்ற விஷயம் யாருக்கு எல்லாம் தெரியும் என்று அவன் கேட்கவும், என் கூட காலேஜில் படிக்கிற எல்லாருக்குமே தெரியும் என்று அவள் உடனடியாக கூற, அதை கேட்டதுமே ஒரு மெல்லிய புன்னகையோடு, ஆனா நானும் அஸ்வினியும் லவ் பண்றது எங்க 2 பேரை தவிர வேற யாருக்குமே தெரியாது என்று அவன் கூறவும், அதை கேட்டதுமே அவள் அவனை பார்த்தாள். நான் லவ் பண்ற விஷயம் அஸ்வினிக்கே முதல்ல தெரியாது. அஸ்வினி என்ன லவ் பண்றாளானே எனக்கு தெரியாது என்று கூற, அதை கேட்டதுமே அவள் அதிர்ச்சியோடு அவனை பார்த்தாள். நீ என்ன உண்மையாவே காதலிக்கல. உனக்கு என்ன பார்த்தது ஏதோ ஒரு இடத்துல அட்ராக்டிவ். ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட என்னுடைய ஃபோட்டோ காட்டினியா இதுக்கு முன்னாடி என்று அவன் கேட்கவும் அவள் யோசித்து ஆம் என்று தலையசைத்தாள். உன் பக்கத்துல திவ்யாவும் இருந்தாளா என்று கேட்கவும் அதற்கும் அவள் ஆம் என்று தலையசைக்க, நீ என்ன காதலிக்கவே இல்லை. நீ ஜஸ்ட் என்ன மற்றவங்க முன்னாடி நான் உனக்கு சொந்தம்னு பேசி இருக்க, அவ்வளவுதான் வித்தியாசம் என்று கூற, இல்ல என்று அவள் உடனடியாக கூறவும், வாய்ப்பே இல்லை. இப்ப கூட இந்த கண்ணீர் இது எல்லாமே நான் உன்னை விட்டு போயிட்டேன் அதனால இல்லை. உன்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் உன்னை பார்த்து என்ன சொல்வாங்களோன்றதுல தான் இருந்திருக்கும் என்று அவன் கூற, அதை கேட்டதுமே அவள் கண்கள் பெரியதாக விரிந்தது. ஆனா என்று அவள் மௌனமாக நின்றாள். அப்படித்தானே உன் மனசுக்குள்ள? அதுதான் முதல் கேள்வியா இருந்திருக்கும். நான் வேற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டா, நான் வேற ஒருத்தர் கூட இருந்தா உன் மனசுக்குள்ள இந்த கேள்வி வந்திருக்கு. உன்னுடைய நண்பர்கள் எல்லாரும் உன்னை எப்படி பார்ப்பாங்க, அந்த எண்ணம் தான் உன்னை இங்க கொண்டு வந்து என் முன்னாடி அழுக விட்டுட்டு இருக்கு. உண்மை என்னன்னா, நான் உன்னை காதலிக்கவே இல்லை. அதே மாதிரியும் நீயும் என்னை காதலிக்கவே இல்லை. இதுக்கு பெயர் அட்ராக்ஷன். நமக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு செலிபிரிட்டியை பார்த்ததும் ஒரு விருப்பம் வரும் இல்லையா, அந்த மாதிரியான விருப்பம்தான் உனக்கு என் மேல. என்னை பத்தி உனக்கு என்ன தெரியும்? நான் அமெரிக்காவில்
அந்த பொண்ணுங்க கூட எப்படி இருந்தேன்னு தெரியுமா? எதுவுமே தெரியாது. ஆனா நீ என்ன லவ் பண்றேன்னு சொல்ற பாத்தியா? அங்க இருக்க நீ என்று கௌதம் கூறவும், அஸ்வினிய பத்தி உங்களுக்கு என்ன தெரியும் என்று அவள் கேட்கவும், அஸ்வினிய பத்தி என்ன தெரியும்? இந்த ஒரு வாரத்துல நான் நிறையவே அவளை அப்சர்வ் பண்ணிட்டேன் என்று அவன் கூறவும், அதையெல்லாம் விடு. எனக்கு உன்கிட்ட ஒரு கேள்வி கேட்கணும். உனக்கும் திவ்யாவுக்கும் அஸ்வினி கூட என்ன பிரச்சனை? நீங்க 2 பேரும் அஸ்வினியை பார்க்கும்போது அவளை ரொம்ப சீப்பா பார்க்குறீங்க. எதுக்கு என்று கௌதம் கேட்கவும் அதில் தலை குனிந்தாள் ஹரிணி. சொல்லுப்பா, உனக்கும் திவ்யாவுக்கும் அஸ்வினிக்கும் இடையில என்ன பிரச்சனைன்னு நான் கேட்டேன் என்று கௌதம் கேட்கவும் அவள் மௌனமாக இருக்க, சொல்லு என்று கௌதம் கேட்கவும், அது எங்களுக்கும் அவளுக்கும் ஆரம்பத்துல இருந்தே அவ கூட செட் ஆகல என்று கூறவும், அதுதான். அதுக்கு ரீசன் என்ன? இந்த 7 வருஷம் அஸ்வினி இந்த வீட்டில் தான் இருந்தா. நீங்க நினைச்சு இருந்தா அவகிட்ட பேசி பழகி ஃப்ரெண்டா இருந்திருக்கலாம் இல்லையா என்று கேட்கவும் அவள் தலை குனிந்தாள். சொல்லு என்று கௌதம் கேட்கவும் அவள் மௌனமாக இருக்க, கேட்ட கேள்விக்கு மட்டும் பதில் என்று அவன் கேட்கவும், மாமா அவளுக்கு அதிக ப்ரையாரிட்டி கொடுத்தாங்க. என்கிட்ட கூட எனக்கு இந்த வீட்டில் எந்த அளவுக்கு உரிமை இருக்கோ அதே அளவுக்கு அஸ்வினிக்கும் உரிமை இருக்கு. அதை விட ஒரு படி மேலே இருக்குன்னு சொன்னாங்க. அதனால எனக்கு அவன் மேல கோபம் என்று ஹரிணி கூறவும், திவ்யாவுக்கு என்று அவன் கேட்க, அதை நீங்க திவ்யா கிட்ட தான் கேட்கணும் என்று கூறிய ஹரிணி, நான் போறேன் அத்தான் என்று வேகமாக அறையை விட்டு வெளியில் சென்று விட்டாள். அவள் வெளியில் சென்றதும் அவன் போன் ஒலிக்கவும் சரியாக இருக்க, போனை எடுத்து அவன் பார்க்க, ரோஹித் என்னை பார்த்து அட்டன் செய்து காதில் வைத்தான். ஓகேடா, நான் வரேன் என்று அந்த பக்கம் அவன் கூறிய செய்திக்கு பேசி முடித்து அழைப்பை துண்டித்து வேகமாக வீட்டை விட்டு வெளியில் வர, அங்கு நின்று இருந்த ரித்விக், என்னடா எங்க போற என்று கேட்கவும், கொஞ்சம் வெளியில போகணும், என் கூட வரியா என்று கௌதம் கேட்கவும், வரேன் என்று ரித்விக் தலை அசைக்க, இருவரும் அங்கு ஒரு காரில் ஏறி அமர்ந்து நேராக ரோஹித் அழைத்த அட்ரஸ் நோக்கி பயணத்தை தொடங்கி இருந்தனர். கதையை தொடர்ச்சியாக கேட்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு எபிசோடு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸில் சொல்லிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.